பாமகவில் குழப்பம் ஏன்? வன்னியர் சங்கம் உருவாகும் பொழுது டாக்டர் ராமதாஸ் என்ன சொன்னார்? அந்த வீடியோ கிளிப்ஸ் இருந்தால் எடுத்து போடுங்கள். இந்த கட்சி இந்த சமுதாய மக்களுக்காக உள்ள கட்சி. என் குடும்பத்தினர்கள் யாரும் அங்கம் வகிக்க மாட்டார்கள். அப்படி யாராவது என் குடும்பத்தினர்கள் பதவியை வகித்தால் நீங்கள் எதை வேணாலும் எடுத்து அடிங்க அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அந்த வீடியோ எடுத்து போடுங்க. யார்கிட்டையாவது இருக்கும், என்கிட்ட இல்லை. ஒரு கட்சி, ஒரு தொழில் அல்லது ஏதாவது ஒரு காரியம் நம்ம செய்யும் பொழுது எதை பேஸ் பண்ணி நம்ம தொடங்கணுமோ அதில் மாற்று ஏற்பாடு செய்தால், சொன்னதை வாக்கு தவறி மீறி நடந்தால், இதுபோல் பல பிரச்சனைகளை பல கட்சிகளும் பல தொழில் நிறுவனங்களும் பல இயக்கங்களும் சிதைந்து போயுள்ளன. இப்படி சொல்லி கொண்டு போனால் ஒவ்வொரு கட்சியிலும் இந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது. குடும்ப அரசியல் எந்த கட்சியில் இருக்கிறதோ அது ஒரு காலமும் வென்றது கிடையாது. மக்கள் கட்சி மக்களாக தேர்ந்தெடுத்து மக்கள் அனைவர்களும் சம உரிமையோடு இருக்க வேண்டும் என்பதுதான் அரசியல் நோக்கமே. ஆனால் குடும்ப சண்டை ஒரு காலமும் வெற்றி பெறாது. அவர்கள் சமுதாய மக்களுக்காக எந்த நலனையும் செய்ய முடியாது. என் மகன் 100 சாக்கு மூட்டை அளவுக்கு போய் சொல்வான் அப்படின்னு யார் சொல்கிறாரு? பெத்த தந்தை சொல்கிறார். இப்படி சொல்லலாமா? இது எவ்வளோ பெரிய அசிங்கம் அன்புமணிக்கு. ஏன் அது தெரிய மாட்டேங்குது? அல்லது பேசக்கூடிய ஐயா ராமதாஸ் அவர்களாவது நம்ம பிள்ளையை பற்றி இப்படி கேவலம் பேசுகிறோமே, இப்படி பேசலாமா அப்படின்னு அவருக்கும் தெரியல. சரி, அன்புமணி தவறு செஞ்சுதான் இருக்கட்டுமே, ஏன் அப்படிலாம் ஊடகங்களுக்கு பத்திரிகைகள் செய்தி வெளியே வரணும்? இப்படி 2 பேரும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தால் என்னத்தான் தீர்வு? பேசாமல் ஐயா டாக்டர் ராமதாஸ் நிறுவனர் ஓகே, அன்புமணி அவங்க பேர குழந்தை அம்மானி மருமகள் யாரும் கட்சியில் இருக்கக்கூடாது, பொறுப்பில் இருக்கக்கூடாது. கட்சியில் இருக்கலாம், பொறுப்பில் இருக்கக்கூடாது. எல்லோரும் வெளியே இருங்க, அழகான தீர்வு கிடைக்கும். இதுக்கு என்ன சாமியார்கிட்ட போய் ஜோசியமாக கேட்க போகணும்? இல்லை கோர்ட்டுக்கு போகணுமா? யார்கிட்ட ஆலோசனை கேட்குறீங்க? நாளைக்கு அன்புமணி டாக்டர் ராமதாஸ் ஐயாவும் உட்காந்து பேசுங்க. யாருக்கும் பொறுப்பு இல்லை. நான் மட்டும்தான் நிறுவனர், நான் மட்டும்தான் தலைவன். அவர் மட்டும் இருக்கட்டும், மற்ற எல்லாருக்கும் பொறுப்பு இல்லை. புதுசாக பொதுக்குழு கூட்டி தேர்ந்தெடுங்க. கட்சிக்காக அன்புமணி செயல்பட்டு போட்டாலும் அவர் பொறுப்பு இல்லை. ஆமாம், அப்படி இன்னைக்கிட்ட பார்ப்போம், எல்லோரும் சரியாயிரும். இப்போ என்ன பிரச்சனைண்டா, பாஜகவோட கூட்டணி வைக்கணும்னு அன்புமணி துடிக்கிறார். அதுதான் இப்போ அதோட நோக்கமே. வேறு என்ன நோக்கம்? இன்னும் சொல்லப்போனால் நிறைய செய்திகள்லாம் வெளியில் வரும்.